நாம் வாசித்த எண்ணாம் 28, 29 அதிகாரங்களில் 12 பண்டிகைகளை குறித்து வாசிக்கிறோம். எல்லா பண்டிகைகளும் ஓய்வு நாட்கள். ஆண்டவர் ஓய்வு நாளை குறித்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்றார். யாத்ராமம் 34ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், யாத்ராமம் 34, 21, 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருப்பாயாக, விதைப்பு காலத்திலும் அறுப்பு காலத்திலும் ஓய்ந்திருப்பாயாக. அதாவது இந்த ஓய்வு நாள் எவ்வளோ முக்கியம்னு சொன்னான். விதைப்பு காலங்கிறது மழை பெஞ்ச உடனே, சீசனில் மழை பெய்யும். மழை பெஞ்ச உடனே அந்த ஈரம் போகிறதுக்கு முன்னால் விதையை போட்டுடணும். ஈரம் இருந்தால் தான் விதை முளைக்கும். அதனால் எல்லோரும் அவசரப்படுவாங்க விதைக்கிறதுக்கு. அப்போது அன்றைக்கி ஓய்வு நாள் பார்க்க மாட்டாங்க. அடுத்தது அதே மாதிரி அறுப்பு காலம் நல்லா விளைஞ்சிருச்சுன்னா மழை பெஞ்சு வீணாக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு மழை பெய்யறதுக்கு முன்னாலே சீக்கிரம் அறுத்தணும்னு சொல்லி அறுப்பு காலத்தில் அவசரப்படுவாங்க. அந்த சமயத்துலேயும் ஓய்வு நாளாக பார்க்க மாட்டாங்க. ஓய்வு நாள்லேயும் அவசரமான வேலை, முக்கியமான காரியம் அப்படி இப்படி சொல்லி அறுக்கிறதுக்கு போயிடுவாங்க. அப்போ விதைப்பு காலத்திலும் அறுப்பு காலத்திலும் பெரும்பாலும் ஜனங்க ஓய்வு நாளை அசுத்தம் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது ரொம்ப அவசியமான காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, இல்லை, விதைப்பு காலமாக இருந்தாலும் சரி, அறுப்பு காலமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ அவசரமான காரியமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ரொம்ப அவசரம்னு சொல்லி என்ன காரியமாக இருந்தாலும் சரி, அதோட அவசரம் ஆண்டு பாத்தில் காத்திருக்கிறது. ஓய்வு நாளுங்கிறது எதுக்காக? லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆண்டு சொல்கிறாரு, லூக்கா 10ஆம் அதிகாரம் 41, 42, இயேசு அவளுக்கு பிரதமாக, மார்த்தாலே மார்த்தாலே, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டாள் என்றார். அப்போ மனுஷனுடைய இருதயம் மாம்சல சிக்குண்டு மாம்சல உழண்டு கொண்டிருக்கும் போது அநேக காரியங்கள் குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறோம். இந்த நேரம் ஏதோ ஒரு தொல்லை, இங்கே ஓடலாம் அங்கே ஓடலாம், இது செய்யலாம் அது செய்யலாம், நேரமே இல்லைன்னு சொல்லி அவசரப்பட்டுருப்போம். ஏன்? உலகம் இழுக்குது. மாம்ச இச்சைகள், காசு பணத்து மேலே இருக்கிற ஆசைகள், இன்னும் பேர் வாங்கணும், பெரும் வாங்கணும், பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற எண்ணங்கள், இதுக்காக வேண்டி ராத்திரி போல் உழைக்கிறது. அதனால் மனுஷன் வீணாக தேஞ்சு ஒன்றும் இல்லாமல் போய் வீணாக அழிஞ்சு போகிறோம். ஆகவே தான் இந்த மாதிரி பிசாசு நம்மளை ஏமாற்றி உலகத்திலேயே கண்ணை பதிக்க வச்சு உலகத்தாக வாழ்ந்து வித்து நறுத்து போக பார்க்குறான். ஆனால் அதில் தப்பிக்கிட்டு ஒரே வழி, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு தெரிந்து கொள், கர்த்தர் பாத்தில் உட்காருது. நமக்கு இருக்கிற கொஞ்ச நாளும், எவ்வளோ நாள் உள்ளது இருப்போன்னு தெரியாது. கொஞ்ச நாள், இந்த கொஞ்ச நாளில் எவ்வளோக்குன்னு ஆண்டு பாத்தில் உட்காருமோ, வேதத்தை கொண்டு அவரை தியானிக்கிறோமோ, அவரோடு ஜபத்தில் ஒன்றிட்டு இருக்கமோ, அவ்வளோக்கு நம்ம ஆண்டவரை அறிவும், நம்ம உலகத்தை விட்டு பிரிஞ்சு மாம்சம், பிசாசு, இந்த உலகம் இது அடிமைத்தன சங்கிலில் அவிழ்க்கப்பட்டு ஆவிக்குரியெல்லாம் மாறி ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வோம், ஆண்டோடு சேர்ந்து வாழ்வோம். அப்போது வேதத்திலையும் வாழ்க்கையில் ஆண்டவரை பார்த்து அவரோடு சேர்ந்து வாழ்வாட நாம் அவருடைய அன்பில் வளருவோம். கடைசியில் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற மாதிரி, நமக்குள்ளும் பிதாவும் குமாரன் எப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கிறான், அதே மாதிரி நாமும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கிறோம். பிதாவோட குமாரனோட சேர்ந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றாகி நித்தியத்திலும் அவரோடு பிதாமடியில் ஏசாமடியில் நாம் அப்படியாக வாழ. அதான் நம்முடைய கோல், நம்முடைய எல்லை, நம்முடைய நோக்கம், நம்முடைய ஏக்கம் ஆண்டவரோடு ஒன்றாகி இருக்கிறது. நம்ம எல்லாம் சேர்ந்து நமக்குள்ளே இங்கே ஒன்றாகணும், அப்புறம் ஆண்டவரோடு ஒன்றாகணும், நித்தியத்தில் அவரோடு ஒன்றா வாழணும். இதுதான் நம்முடைய கடைசி கால காரியம். ஆகவே இதற்கு நம்ம ஆயத்தமாக்குறது ஆண்டு பாத்தில் உட்கார்ற காரியம். அதுக்காக தான் நம்ம சங்கீதத்தில் கூட வாசிக்கிறோம். சங்கீதம் 42, 1, 2, சங்கீதம் 27, 4, 27, 4, கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன், நாம் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனோட நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். இதுதான் நம்ம ஒவ்வொருத்தருடைய ஏக்கமும் வாஞ்சியமாக இருக்கணும்.
கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும். அவருடைய ஆலயத்தில் அவரை குறித்து ஆராய்ச்சி செய்யணும். அப்போது ஜீவனுள்ள நாளெல்லாம் எவ்வளோ நேரம் கர்த்தருக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ நேரம் நம்ம இருதயமாக ஆலயம், நம்ம இருதயத்தில் ஆண்டு வாசம் கொண்டார். அவரோடு ஒன்றா தங்கியிருக்க தான் நாம் விரும்பணும். 42ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். 2லேருந்து 1லேருந்து 6 வரைக்கும். மானாது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தில் களிப்பும் துதியமான சத்தத்தோடு தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள் உருகுகிறது. என் ஆத்மாவை ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்தை ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்மா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலையிலும் சிறுமலிருந்து உம்மை நினைக்கிறேன். ஆகவே நம்முடைய வாஞ்சி ஏக்கமெல்லாம் எவ்வளோதான் உலகத்தில் இருந்தாலும், போராட்டங்கள் பிரச்சனைகளில் வாழ்க்கையின் காரியங்களில் ஈடுபடுந்தாலும் நம்முடைய என்ன ஏக்கம் புறா ஆண்டு மேலே இருக்கணும். 63ஆம் சங்கீதம் 1லேருந்து 5 வரையிலும் வாசிக்கிறோம். 23 1லேருந்து 5. தேவனே, நீரே என்னுடைய தேவன். அதிகாலம் உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்து உமது வல்லமையும் உம்முடைய மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கலாம் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தி ஆகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமலில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாக இருப்பதனால் உமது சற்றைகளின் நிழலிலே கழிவுகிறேன். என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. 143ஆம் சங்கீதம் 4லேருந்து 12 வாசிக்கிறோம். 84ஆம் சங்கீதம் 1லேருந்து 7. சேனை கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரம் மேல் வாஞ்சியும் கவனமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாய் சேனை கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடுக்கலான குருவிக்கு வீடும் தகிலான குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் துவைத்துக் கொண்டிருப்பார்கள். உண்மையிலே பலங்கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவசனில் வந்து காணப்படுவார்கள். 143ஆம் சங்கீதம் 4லேருந்து 12. என் ஆவி என்னில் தேங்குகிறது. என் இதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. பூர்வ நாட்டில் நினைக்கிறேன். உமது செய்கைகளெல்லாம் தியானிக்கிறேன். உமது கரத்தின் கிரிகளை யோசிக்கிறேன். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். வறண்ட நிலத்தைப் போல் என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது. கர்த்தாவே, சீக்கிரமாக எனக்கு செய்யக்கூடும். என் ஆவி தோய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மரியாதையும் அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்மா உயர்த்துகிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புயும். உம்மை புகலிடமாக கொள்கிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. கர்த்தாவுடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய நீதியின்படி என் ஆத்மாவை இடுக்கத்தில் நீங்களாக்கிவிடும். அவை இப்படி நம் சங்கீதங்களை வாசிக்கும் போது கர்த்தர் எப்படியெல்லாம்
அவரோடு தன்னை நெருக்கமாக சேர்த்துக்குள்ள இழுக்கிறான்னு சொல்லி கர்த்தருடைய பிள்ளைங்க பார்த்தாங்க. கர்த்தரோடு சேர்ந்து கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து கர்த்தருடைய ஆவியில் கர்த்தரோடு கூட பலப்பட்டாருன்னு பார்க்குறோம். ஆகவே இன்றைக்கி நம்ம 2 செய்திகளாக பார்ப்போம். 12 பண்டிகைகள் ஆண்டவர் பைபிளில் வைத்திருக்கிறார். இந்த பண்டிகைகளுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்று பார்ப்போம். முதலாவது என்னாகமம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்ன 28:3. நீ அவர்களை நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய தகன பலி என்னவென்றால், நித்திய சர்வாங்க தகன பலியாக நாடோறும் ஒரு வயதான பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும். காலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் பலியிட்டு போஜன பலியாக ஒரு மரக்காலிலே 10 பங்கானதும் இடித்து பிழிந்து கார்படி எண்ணெயிலே பிசைந்ததுமாகிய மெல்லிய மாவை செலுத்த கடவீர்கள். அப்போ முதலாவது டெய்லி பண்டிகை அதிகாலையில் நம்ம எழுந்திருக்கிறதே ஆண்டு பாத்தில் அவரோடு நேரத்தை செலவு பண்ணி பலியிட்டு, அதே மாதிரி மாலையில் தூங்க போட்டு முன்னால் நம்ம குடும்பமாக சேர்ந்து ஆண்டுக்கு பலியிட்டு அவர் பாத்தில் உட்காந்து தியானிக்கிறது. ஆகவே இதுக்கு ஆதி சபையிலும் பார்க்குறோம். ஆதி சபையில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது 46ஆம் வசனத்தில் வீடுதோறும் டெய்லி அப்பம் விட்டான்னு பார்க்குறோம். லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது லூக்கா 24:30 வீட்டை அந்த ஆண்டவர் எம்மாவாஸ் போன ஸ்டேஷனோடு போகிறாரு. அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அப்போ அவங்க நைட்டு பந்தி இருக்கிறாங்க. அப்போ அங்கே வாசிக்கிறோம். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போ அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். அப்போது ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஆண்டு பாத்தில் ஆதி சபையில் டெய்லி அப்பம் விட்டாங்களாம். அதிகாலையில் வீடுதோறும் அங்கங்கே கொஞ்சம் பேர் கூடி இன்றைக்கும் அநேக இடங்களில் சபை கூடி வர தடையப்பட்ட நாடுகளில் குடும்பங்களாக ஒரு சில குடும்பங்கள் அந்தந்த ஏரியாவில் ஒன்றா சேர்ந்து வீடுகளிலேயே அதிகாலையில் அப்பம் விட்டு கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. கர்த்தரோடு நேரத்தை செலவு பண்ணுறது. அதே மாதிரி சாயங்காலத்தில் இங்கே ஆண்டவர் சாயங்காலம் அங்கே எம்மாவாஸ் போன ஸ்டேஷனுடைய வீட்டில் அவங்களோட அப்பம் பெற்றார். அங்கே ஆண்டவோடு இருக்கும்போது ஆண்டவர் அறிந்து கொள்கிறாங்க. ஒரு கண்கள் திறக்கப்படுது. இதுதான் காரியம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஆண்டு பாத்தில் உட்காரும்போது வேதத்தை தியானிக்கும்போது அப்பம் பெறுவதுடைய அர்த்தமே தான். கர்த்தரை வேத வசனத்தை உட்கொள்கிறது. இந்த வசனத்தில் ஆண்டவரை பார்க்கறது. ஆண்டோடு அவர் நம்மோடு பேசுகிறார். உள்ளம் தொடப்படுது. உள்ள புத்துணர்வு பெறுது, வெளிச்சம் பெறுது, இருள் நீங்குது. கர்த்தரோடு நம்ம ஒன்றுபடுறோம். அவரை ஆவிக்குரிய கண்ணால் பார்க்குறோம். அவரோடு ஒன்றுபட்டு அந்த நாளை ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி அதனால் அவரோடு ஒன்றுபட்டு அந்த நாளை முடிக்கிறோம். இப்படி டெய்லி காலையில் சாயந்தரமும் பலியிடணும்னு சொன்னார். காலையில் ஒரு ஆட்டுக்குட்டியை சாயந்தரம் ஆட்டுக்குட்டி ஏசாமி தான். அவரை தான் நம்ம அவரை பலியிட்டால் நம்ம அவரோடு சேர்ந்து நம்ம ஜீவபலியாக இப்போ ரோமர் 12:1 படி நம்ம சரீரத்தை ஜீவபலியாக கொடுத்து இனியும் ஆண்டு சித்த நாள் முழுசும் அவர் சித்த அறிஞ்சு அவர் பிரியமானது என்ன, அவர் பார்வையில் நன்மையானது என்ன, அவர் நமக்குள்ள என்ன செய்கிறார் அதை அறிஞ்சு அதே நம்ம அவரோடு சேர்ந்து செய்யும்படியாக ஒப்பு கொடுக்குறோம். இது அன்றாடம் நம்ம செய்ய வேண்டிய காரியம். அடுத்தது அங்கே வாசிக்கிறோம், நான் உன்னுடன் பேசும்படி. அப்போ ஆண்டவர் அவர் பார்த்து நம்மளை வரவேற்கிறதுக்காக அவர் நம்மோடு பேச காத்துட்ருக்கிறார். அதிகாலையில் என்னை தேடுதல் என்னை கண்டடைவான்னு சொன்னார். ஆண்டவர் நம்ம எழுப்பியே விடுறார். அப்போ நம்ம எழுந்து அவர் பாத்தில் உட்காந்து அவரை துதித்து அவர் வேத்தை வாசி தியானிக்கும்போது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அப்போது நான் உங்களோடு பேச முடியுன்றார். ரெண்டாவது, நான் உங்களை சந்திக்கும் இடம்ன்றார். அந்த இடம் தான் அவர் நம்ம சந்திக்கிற இடம். அப்புறம் கூடாரத்தின் வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதிங்கிறார். கர்த்தருடைய சந்நிதி தேவனுடைய ஆலயம் நம்ம இதயம் தான். நம்ம இதயத்தில் அவர் வாசம் உண்டார். அங்கே அவர் பிரசன்னம் நம்ம உண்டாடுறோம். 1 Corinthians 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிறோம். 1 Corinthians 16:10 10:16
11:10 நாம் ஆசிரியக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்குது அல்லவா? நாம் பின்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாக இருக்குது அல்லவா? அப்போ நம்ம ஆண்டோடு ஒன்றுபட்ட நேரம், அவர் பாத்தில் காத்திருக்கிற நேரம், வேதத்தை தியானிக்கிற நேரம், ஒரு ஒன்றுபட்டுக்க நேரம். 1:2 போல சொல்றாரு, நான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியப்பட்ட அவரே என்று வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதற்கு தீர்மானித்திருந்தேன்னு சொல்லி. ஆகவே நம்முடைய வாஞ்சை தான் ஆண்டவரை வேதத்தில் தியானிக்கணும், அவரை பார்க்கணும், வாழ்க்கையிலும் அவரை பார்க்கணும், அவரோடு ஒன்றுபடணும், அந்த கல்வாரி அன்பை இன்னும் அறியணும். இதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம், இதான் நம்ம பண்டிகை கொண்டாட நோக்கம். அப்போ அனுதினமும் காலையில் சாயந்தரம் பண்டிகை. 2வது ஆண்டு சொல்றாரு, என்னாமும் 28வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில், என்னாம் 28:9 ஓய்வு நாளிலோ போஜன பலிக்காக ஒரு வயதான 18 2 ஆட்டுக்குட்டிகளையும் 10 2 பங்கான எண்ணெயில பிசைந்த மெல்லி மாவையும் அதன் பானபலியும் செலுத்த கடுவீர்கள். அப்போ ஆண்டு சொல்றாரு, ஓய்வு நாளில் இரட்டிப்பான நேரம் கொடுக்கணும். ஆண்டு பாத்துல அவரோடு செலவு பண்ணணும். அதனால் முழுசும் வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது. நம்ம சொந்த வேலை செய்யக்கூடாது, சொந்த இடத்துக்கு அங்கே போகிற இங்கே போகிறோன்னு போகக்கூடாது, சொந்த பேச்சு கூட பேசக்கூடாது. அதனால் முழுசும் கர்த்தருக்காக, கர்த்தர் பாத்தில் கர்த்தரோடு சேர்ந்து செலவு பண்ணணும்னு சொல்கிறார். அப்போஸ்தலர் 20:7 வசனத்தில், வாரத்தில் முதல் நாளில் அப்பம் பிடும்படி சீசல் கூடி வந்தாலும் பார்க்குறோம். அப்போ இந்த வாரத்தின் முதல் நாள் ஓய்வு நாள். அது பழைய ஏற்பாட்டில் 7ஆம் நாளாக இருந்தது. புதிய ஏற்பாட்டில் அது உயிர்த்து அந்த நாளும் அப்போ பரிசுத்தர் இறங்கி வந்து சக உண்டான நாளுமாக இருக்கிறதுனால அதை அப்போஸ்தலர்ல முதல் நாளாக மாற்றிட்டாங்க. இப்போ வாரத்தின் முதல் நாள் நமக்கு ஓய்வு நாளாக மாறிடுச்சு, கர்த்தருடைய நாள் அது. அந்த நாளில் சீஷர்கள் அப்பம் பிடும்படி கூடி வந்தாங்க. அந்த 4 வருஷம் கர்த்தரோடு கூட ஆராதித்து வேதத்தை தியானித்து ஜெபித்து செலவு பண்ணான்னு பார்க்குறோம். 10ஆம் வசனம் வாசிக்கிறோம். நித்தமும் செலுத்தும் சர்வாங்க தான பலியும் அதன் பான பலியும் அன்றி ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் இந்த சர்வாங்க தான பலி செலுத்தப்பட வேண்டும். வழக்கமாக செய்கிற ஜெபத்தோட அன்றைக்கு அதிகமான நேரம் கர்த்தர் பாதத்தில் காத்திருக்கணும் அப்படி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 3வது பண்டிகை நாம் 28 வசனம் வாசிக்கிறோம். உங்கள் மாத பிறப்புகளில் நீங்கள் கர்த்தருக்கு சர்வாங்க தான பலியாக 2 காளைகளையும் 2 ஆட்டுக்கடாவையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான 7 ஆட்டுக்குட்டிகளையும் செலுத்த கடுவீர்கள். மாத பிறப்புகளில் அதே மாதிரி இரட்டிப்பாக கர்த்தரை பார்த்து நம்ம காத்திருக்கணும். அப்போ அந்த மாதம் முழுசும் கடந்த மாதம்லாம் கர்த்தர் நம்ம கூட வந்து நன்றி சொல்லி, இந்த மாதம் முழுசும் கர்த்தர் நம்ம கூட இருந்து அவர் வழியில் நம்ம நடத்தணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து, அதனால் நம்ம அவருக்குண்டு செலவு பண்ணணும், அதனால் அதிகமாக டைம் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ஓய்வு நாள் பண்டிகை முதல்ல தினந்தோறும் பண்டிகை காலையில் சாயந்தரம். 2வது ஓய்வு நாள் பண்டிகை. 3வது மாத பிறப்பு. 4வது பண்டிகை பஸ்கா பண்டிகைன்னு பார்க்குறோம். நாம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1ஆம் மாதம் 14ஆம் தேதி கர்த்தருக்கு உரிய பஸ்கா பண்டிகைங்கிறது கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து விட்டு எப்படி ஒரு ஆட்டு அடித்து ரத்தத்தை நிலைக்கால் சட்டத்தெல்லாம் பூச வச்சு அந்த ஆட்டுக்கு அந்த வீட்டுக்குள்ளே சங்காரத்தின் நுழைய அப்படி காத்து, அப்போது எகிப்தியருடைய எல்லா தலைச்சங்களையும் கொன்று அதனால பயத்தை வர வச்சு அவங்களை விடுதலையாக்கி விட்டார். அப்போ பஸ்கா பண்ணிக்கிறது விடுதலையான நாள். கடந்து போன ஆண்டவர் நம் தேவக்கும் நம்ம நீங்கி போனார். சிலுவையில் ஆண்டவர் நம்முடைய பாவத்தை பரிகை தீர்த்தார். அவர் உயிரோடு எழுந்தார். சிங்காசனம் கொண்டு ரத்தத்தை வைத்தார். தேவ கோபம் ஆச்சு, தேவ சம்மானம் நமக்கு கிடைச்சது. நாம் தேவனோடு ஒன்றுபட பாக்கியம் கிடைச்சது. இதை நினைக்கூற நாள் தான் பஸ்கா பண்டிகை. 1ஆம் மாதம் 14ஆம் தேதி மாலையில் ஆரம்பிக்கணும். அடுத்தது 5வது பண்டிகை புளிப்பில்லா அப்ப பண்டிகைன்னு பார்க்குறோம். 17ஆம் வசனம். நாம் 28:17 அந்த மாதம் 15ஆம் தேதி பண்டிகை நாள் 7 நாளாலும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும். ஆகவே 7 நாள் பஸ்கா பண்டிகை தொடர்ந்து புளிப்பில்லா அப்பம் பண்டிகை 7 நாளாக கொண்டாடணும் அப்படின்னு பார்க்குறோம். எசேக்கியேல் 45 வாசிக்கிறோம். எசேக்கியேல்
45ஆம் அதிகாரம் 21லேருந்து 24 வரைக்கும். எசேக்கியேல் 45, 21லேருந்து. முதலாம் மாதம் 14ஆம் தேதியிலே புளிப்பில்லா அப்பம் புசிக்கப்படுகிற 7 நாள் பண்டிகை ஆகிய பஸ்கா ஆரம்பமாகும். அந்நாளிலே அதிபதி தன் நிமித்தமும் தேசத்து எல்லா ஜாதி நிமித்தமும் ஜனங்கள் நிமித்தமும் பாவ நிவாரணத்துக்காக ஒரு காளியை படைப்பானாக. 7 நாள் பண்டிகைகள் அவன் அந்த 7 நாளும் தினந்தோறும் கர்த்தருக்கு தகன பலியாக பழுதற்ற 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் தினந்தோறும் படைப்பானாக. ஒவ்வொரு காளையோட ஒரு மரக்கால் மாவும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவோட ஒரு மரக்கால் மாவுமாக போஜன பலியும் ஒவ்வொரு மரக்கால் மாவோட ஒரு படி எண்ணெயையும் படைப்பானாக. 7ஆம் மாதம் 15ஆம் தேதியில் ஆரம்பமாகிற பண்டிகையில் அவன் அப்படியே 7 நாளும் அதற்கு சரியான பிரகாரமாக பாவ நிவாரண பலியும் தகன பலியும் போஜன பலியும் எண்ணெயும் படைக்கின்றவன். அப்போ இங்கே பார்க்குறோம், புளிப்பில்லா அப்ப பண்டிகை 7 நாள் கொண்டாடணும். அதை பற்றி லேவியராம் 23 வாசிக்கிறோம். லேவியராமம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். லேவியராம் 23:6. அந்த மாதம் 15ஆம் தேதியில் கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையும் இருக்கும். 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். எதுக்கு அப்படி சொல்றாரு? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6-8. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்த மாவு பிசைந்த மாவு முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாக இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாய் கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. அதனால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்றும் புளிப்பில்லா அப்பத்தோடைய பண்டிகை ஆசிரியக்கிடவும். ஆகவே ஒரு கிறிஸ்துக்குள் வந்தால் புது சேர்க்கிறான். பழைகள் ஓய்ந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த அனுபவம் நம்மத்தில் பெற்றுக்கொள்ள நாம் கத்திரிப்பாத்தில் அதிகமாக காத்திருந்து கத்திர வேதத்தை தியானிக்க சிவன் தரிசனத்தை பெற அப்போ நமக்குள்ள மாற்றம் வரும். முழுக்க நம்ம பழசெல்லாம் கழிஞ்சி பழைய பாவங்கள் பாவ பழக்கம்லாம் மாறி நம்ம ஜீவியம் ஆண்டுக்கு ஏற்ற ஜீவியமாக அவருடைய குணங்கள் நமக்குள்ள வர காரியமாக மாறும். இதுக்கு தான் புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாட சொன்னார். அடுத்தது 6வது பண்டிகை என்னாமும் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கிறோம். என்னாமும் 28, 26. என்னாம் 28, 26. அந்த வாரங்களுக்கு பின் நீங்கள் கர்த்தருக்கு புதிய போஜன பலியாக முதற்கனிகளை செலுத்தும் பண்டிகை நாளிலும் பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். அதில் சாதாரணமாக யாதொரு வேலை செய்யலாகாது. முதற்கனிகள் பண்டிகை அதை பற்றி யாத்ராமத்தில் வாசிக்கிறோம். 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில். யாத்ராமம் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ வயலில் விதைத்த உன் பயிர் விளைவின் முதல் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையும் வருஷ முடிவில் ஒரு வயலின் உன் வேலையின் பலனை சேர்த்து இருக்கும்போது சேர்ப்பு கால பண்டிகை ஆசிரிப்பாயாக. அப்போ விளைஞ்சதை முதல் அறுக்கும்போது முதலாவது கதிர்கட்டு கொண்டு வந்து அசைவாட்டம் பலியாக கத்திரி கொடுக்கணும். அது முதற்கலையில் பண்டிகைன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது அறுப்பு கால பண்டிகைன்னு பார்க்குறோம். அடுத்தது வருஷ முடிவில் சேர்ப்பு கால பண்டிகைன்னு பார்க்குறோம். இதெல்லாம் கர்த்தருக்கு நன்றியாக இருக்க, கர்த்தர் நமக்கு கொடுத்த விளைச்சலுக்காக நன்றி சொல்ல, நமக்கு கொடுத்த வருமானத்துக்காக, நம்ம போஷப்புக்காக கர்த்தர் கொடுக்குற வழிகளுக்காக அவர் நன்றி சொல்கிறது. அவர் நன்றியாக முதல்ல அவருக்கு கொடுக்க வேண்டிய பாகத்தை கொடுத்துடுறது. தசபா காணிக்கைகளை கொடுத்து முதல் காணிகளை கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுறது. அதே மாதிரி அறுப்பு கால பண்டிகை தொடர்ந்து 7 வாரம் நடக்கும். இப்போ 7வது பண்டிகை 7 வாரங்கள் பண்டிகை. யாத்ராமம் 34ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கிறோம். யாத்ராமம் 34, 22.
கோதுமை அறுப்பின் முதற் பலனை செலுத்தும் 7 வாரங்களின் பண்டிகையும் வருஷ முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகை ஆசரிப்பாயாக. அப்போ 7 வாரங்களின் பண்டிகை, அதாவது அறுக்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். சில முன்னால் விதைச்சிருப்பாங்க, முன்னால் வந்துடும், அறுவடை ஆகும். சில பின்னால் விதைப்பாங்க, பின்னால் அறுவடை ஆகும். முதல் மலையில் அரைக்கிறவங்க அது முதல் சீக்கிரம் வந்துடும். அடுத்து முதல் மலை வரைக்காமல் ஏதோ சூழ்நிலை சந்தர்ப்பத்தினால முடியாமல் போச்சு, அடுத்த மலையை காத்திருந்து 2ஆம் மலையில் விதைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு பின்னால் விளையுது. இப்படி விளைச்சலை அறுக்கிறதுக்கு 7 வாரம் டைம் கொடுக்குறாரு. இப்படிப்படியாக ஒருத்தர் முன்னால், அப்படி 2ஆம் வாரத்தில், அப்புறம் 3ஆம் வாரத்தில், அப்படியெல்லாம் மொத்தத்தில் 7 வாரத்துக்குள்ளே எல்லாருமே அறுத்து முடிச்சிடுவாங்க. அப்போ அந்த அறுப்பு கால பண்டிகை தொடர்ந்து 7 வாரம் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் சேர்ப்பு கால பண்டிகை. இப்போது சேர்ப்பு கால பண்டிகை வந்து வருஷம் முடிவில், அதாவது வருஷம் பூரா கர்த்தர் நமக்கு செய்த நன்மையெல்லாம் நினச்சி கர்த்தருக்கு நன்றியாக சேர்த்து வச்சு கொண்டு வந்து ஆண்டு பாத்தில் கொடுக்கறது. இதெல்லாம் எதுக்கு அனுப்பிக்குது? கர்த்தரோடு சேர்ந்து கர்த்தர் தேவனால் வாழ்கிறோம், கர்த்தர் நமக்குள்ளே வாழ்கிறார், நாம் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக நாம் காட்டுறோம். அடுத்தது 9வது பண்டிகை என்னாமோ 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறோம். எக்கால பண்டிகைன்னு சொல்லிட்டு என்னாமோ 29:1. 7ஆம் மாதம் முதல் தேதி பரிசுத்த சபை கூட நாளாக இருக்கடுவது. அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செயலாகாது. அது உங்களுக்கு எக்காலம் ஊதும் நாளாக இருக்க வேண்டும். முதல் தேதியில் எக்காலம் ஊதும் நாள். அதை பற்றி லேவியராமம் 23-24 வாசிக்கிறோம். லேவியராமம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாக இருப்பதாக. அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யாமல் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த வேண்டும் என்று சொல் என்றார். அப்போது கர்த்தருக்கு நன்றியாக எக்காலம் ஊதுறதுனாலே ஜெபிக்கிறதுன்னு அர்த்தம். எல்லாருக்கும் ஆண்டவருடைய அன்புகள் சொல்கிறது, சூழ்ச்சியை சொல்கிறது. அப்போ எக்கால பண்டிகைங்கிறது எக்காலம் ஊதுறது, கர்த்தருக்கு நன்றியாக அந்த நாள் முழுசும் வேலையெல்லாம் ஒழித்து கர்த்தர் பாத்தில் காத்திருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது 10வது பண்டிகை பாவ நிவர்த்தி பண்டிகை. அது குறித்து நம்ம எண்ணாமத்தில் வாசிக்கிறோம். எண்ணாமம் 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பரிசுத்த சபை கூட நாளாக இருக்கடுவது. அதில் நீங்கள் யாதொரு வேலையும் செய்யாமல் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளின் போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே காளைக்காக 10 பங்கையும் அந்த ஆட்டுக்கடாவுக்காக 2 பங்கையும் 7 ஆட்டுக்குட்டிகளின் ஒவ்வொன்றுக்காக 10 பங்கையும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவை செலுத்தி பாவ நிவாரண பலியையும் நித்திய சர்வாங்க தகன பலியும் அதன் போஜன பலியும் அதன் பான பலியும் அன்றி அவைகளையும் செலுத்த கடுவீர்கள். இப்போ 10ஆம் நாள் 7ஆம் மாதம் 10ஆம் நாள் பாவ நிவர்த்தி பண்டிகை அப்படி சொன்னார். அதை பற்றி இன்னும் நான் வாசிக்கும்போது லேவியராமம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். லேவியராமம் 16ஆம் அதிகாரம் 29-30. 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே சுதேசியானாலும் உங்களுக்குள் தங்கும் பரதேசியானாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவதும் அன்றி ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும். இது உங்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்கடுவது. கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவம் எல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளிலே உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும். உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள். அதிலே உங்கள் ஆத்மாக்களை தாழ்மைப்படுத்த கடுவீர்கள். நித்திய கட்டளை. அபிஷேகம் பெற்றவனும் தன் தகப்பன் பட்டத்துக்கு வந்து ஆசாரிய ஊழியம் செய்ய பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாகிய ஆசாரியனே பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அவன் பரிசுத்த வஸ்திரங்களாகிய சணல் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஆசாரிய கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் பிராயச்சித்தம் செய்து ஆசாரியருக்காகவும் சபையின் சகல ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்ய கடவன்.
இப்படி வருஷத்தில் ஒரு முறை இஸ்ரவேலுக்காக அவளுடைய சகல பாவங்களுக்கும் நிவர்த்தி செய்வது உங்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்கடுவது என்று சொல் என்றார். கர்த்தர் மோசே கட்டளையிட்டபடி ஆரோன் செய்தான். ஆகவே பாவ நிவர்த்தி பண்டிகை வருஷத்துக்கு ஒரு முறை. அன்னைக்கு முதல்ல ஆசாரியன் தன்னுடைய பாவங்களுக்காக ஒரு ஒரு காலை அடித்து ரத்தத்தை கொண்டு போய் தேவ சமூகத்தில் 7 தரம் உடன்படிக்கை பேரில் தெளித்து தூபம் காட்டி வருவான். ரெண்டாவது ஒரு வெள்ளாட்டுக்கடாவை அடித்து ரத்தத்தை கொண்டு போய் ஜனவரி பாவங்களுக்காக பாவ நிவர்த்தி பண்ணி அதே மாதிரி உடன்படிக்கை மேலே தெளித்து தூபம் காட்டி வருவான். இப்படி இதெல்லாம் செய்து ஒரு வெள்ளாட்டுக்கடாவை போக்காடாக அது மேலே தலைமையில் எல்லா ஜனங்களும் கையை வச்சு தங்கள் பாவத்தில் அது மேலே இறக்கி அதை ஒரு ஆள் வசமாக கொடுத்து ஆள் இல்லாத ஜன நடமாட்டமே இல்லாத காட்டில் கொண்டு விட்டுருவாங்க. அது விடுதலை ஆக போகுது அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் கர்த்தர் செய்தது நம்ம சிலுவையில் நமக்கு கிடைச்ச பாக்கியம். சிலுவையில் ஆண்டவர் நம்ம பாவங்களை அவர் சுமத்துக்கிட்டார், நம்மை பாவத்தில் விடுவிச்சார், நம்ம பரிசுத்தமாக்கினார். இதை கொண்டாடுறது தான் பாவ நிவர்த்தி பண்டிகைன்னு சொல்லி ஆண்டவர் கொண்டாட வச்சான்னு பார்க்குறோம். அடுத்தது 11வது பண்டிகை ஜூபிலி. அதாவது லேவியராமம் 25 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். லேவியராமம் 25 அதிகாரம் 8 லேவியராமம் 25:8 வாசிக்கிறோம். அன்றியும் 7 ஓய்வு வருஷங்களுள்ள 7 வருஷங்களை எண்ணுவாயாக. அந்த 7 ஓய்வு வருஷங்களும் 49 வருஷமாகும். அப்பொழுதும் 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில் எக்கால சத்தம் துணிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசமெங்கும் எக்கால சத்தம் துணிக்கும்படி செய்ய வேண்டும். 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கோரக்கடுவீர்கள். அது உங்களுக்கு யூபிலி வருஷம். அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் காணியாட்சிக்கும் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவன். அந்த 50ஆம் வருஷம் உங்களுக்கு யூபிலி வருஷமாக இருப்பதாக. அதில் விதைக்காமலும் தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காமல் விடப்பட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமல் இருப்பீர்களாக. அது யூபிலி வருஷம். அது உங்களுக்கு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அந்த வருஷத்தில் வயல்வெளியில் விதைத்தவைகளை நீங்கள் புசிக்க வேண்டும். அந்த யூபிலி வருஷத்தில் உங்களில் அவனவன் தன் காணியாட்சி திரும்பி போக கடவன். ஆகையால் பிறனுக்கு எதையாவிலும் விற்றாலும் அவனிடத்தில் எதையாவிலும் கொண்டாலும் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யக்கூடாது. யூபிலி வருஷத்துக்கு பின் வரும் வருஷங்களின் தொகைக்கேற்ப பிறனிடத்தில் கொள்ளுவாயாக. பலனுள்ள வருஷங்களின் தொகைக்கேற்ப அவன் உனக்கு விற்பானாக. பலனுள்ள வருஷங்களின் இலக்கத்தை பார்த்து அவன் உனக்கு விற்கிறபடியால் வருஷங்களின் தொகை ஏறினால் விலை ஏறும், வருஷங்களின் தொகை குறைந்தால் விலை குறையும் வேண்டும். உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும். நான் உங்கள் தேவனாய் கர்த்தர். என் கட்டளையின்படி செய்து என் நியாயங்களை கை கொண்டு அவின்படி நடக்கடுவீர்கள். அப்பொழுது தேசத்தில் சோகமாய் குடியிருப்பீர்கள். பூமியின் தன் கனியை தரும். நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். 7ஆம் வருஷத்தில் எதை புசிப்போம்? நாங்கள் விதைக்காமலும் விளைந்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே என்று சொல்லுவீர்களானால் நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். அது உங்களுக்கு 3 வருஷத்தில் பலனை தரும். நீங்கள் 8ஆம் வருஷத்தில் விதைத்து 9ஆம் வருஷம் மட்டும் பழைய பலனிலே சாப்பிடுவீர்கள். அதன் பலன் விளையும் வரைக்கும் பழைய பலனை சாப்பிடுவீர்கள். தேசம் என்னுடைய இருக்கிறபடியால் நீங்கள் அறுதியாய் நிலை இருக்க வேண்டாம். ஆகவே இப்படி கர்த்தர் அவர் நம்ம போஷிக்கிறோன்னு காட்டுதான். யூபிலி வருஷத்தில் விளைக்காமல் அறுக்காமல் வயல் வேலை செய்யாமல் வயலுக்கு ஓய்வு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் எதை காண்பிக்குது? நம்ம உழைப்பினால் நம்ம கை வெள்ளத்தினால் நாம் வாழ்கிறவங்க அல்ல, கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவங்க. அப்போ நமக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கூட கொடுக்கணும்னு சொல்கிறார். ஆகவே கர்த்தர் நாம் தேடும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையின் காரியங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுறார். நம்ம கண்டு கொண்டோம் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் முதலாவது முழுதுமாக வைக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 61:2 வாசிக்கிறோம். ஏசாயா 61:2. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதி சரிக்கட்ட நாளையும் கூறும் துயரப்பட்ட ஆண்டவருக்கு ஆறுதல் செய்வோம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம், கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிற வருஷம்.
அதாவது அந்த எந்த வருஷம் ஆண்டு சிலுவையில் நம்ம தன்னையே பலியாக்குனது, அதுதான் இங்கே குறிப்பிட்டார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் அந்த வருஷத்தை கண்ணோக்கி வாழ்ந்து வந்தாங்க. எப்போ ஆண்டு வருவாரோ, எப்போ நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பாரோ, நம்ம விடுதலை ஆக்குவார் சொல்லி, அந்த விடுதலை வருஷம். அப்போது எப்போ அந்த சிலுவையின் தரிசனத்தை பெற்றோமோ அன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? எபிரேயர் 4:10 அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் அவர் தன்னுடைய கிரிகளை முடித்து வாழ்ந்திருப்பால, தானும் தன் கிரியை முடித்து வாழ்ந்திருப்பான். அப்போ இவ்வளோ நாளாக நாம் பிரயாசப்பட்டு அதை விட்டு வாழ்ந்ததெல்லாம் போச்சு. ஆண்டவர் நம்ம பாவம் போகிறதுக்கு நம்ம பக்தி பண்ணுற புண்ணியம் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு கண்டுபிடிச்சி முழுக்க முழுக்க ஆண்டவர் நமக்காக செய்த அற்புதமான சிறுவின் ரட்சிப்பின் கிரியை நம்ம நம்பி அவரை சார்ந்து கொள்கிறோம். அதான் அனுக்கிற வருஷம். என்றைக்கு நம்ம ஆண்டவர் சந்திக்கிறாரோ, என்றைக்கு நம்ம சிறுவின் தரிசனத்துக்கு காணும்படியாக கண்ணில் திறக்கிறாரோ, அதான் நமக்கு அனுக்கிற வருஷம். 63ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கிறோம். நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. இப்போ என்றைக்கு நாம் மீட்கப்பட்டோமோ, என்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ, அதுதான் நமக்கு பிறந்த நாளே கூட, மறுபடியும் பிறந்த நாள். அதான் நம்ம உண்மையான நாள், அனுக்கிற வருஷம், ரட்சிப்பு நாள், விடுதலை நாள் பார்க்குறோம். அடுத்தது 12ஆம் பண்டிகை கூடார பண்டிகைன்னு சொல்லிட்டு என்னாமோ 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கிறோம். ஏன்னா 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 7ஆம் மாதம் 15ஆம் தேதி உங்களுக்கு பரிசுத்த சபைக்கூட நாளாக இருக்கிறது. அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செயலாகாது. 7 நாள் கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்கடைவீர்கள். இதுதான் கூடார பண்டிகை. 7 நாள் நம்ம வீடுகளை விட்டு வந்து கூடாரம் போட்டு கூடாரத்தில் குடியிருக்கணும். எல்லா வேலையும் விட்டு அந்த நாளில் அந்த 7 நாளும் கர்த்தருடைய பாதத்தில் அதிகமாக நேரத்தை செலவு பண்ணணும்னு சொன்னார். உபாகமம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 13-16. உபாகமம் 16ஆம் அதிகாரம் 13-16. நீ உன் களத்தின் பலனையும் உன் ஆலையின் பலனையும் சேர்த்த பின்பு கூடார பண்டிகை 7 நாள் ஆசரித்து உன் பண்டிகையில் நீயும் உன் குமாரனும் உன் குமார்த்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசலில் இருக்கிற லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் சந்தோஷப்படக்கிடுவீர்கள். உனக்கு உண்டான எல்லா வரத்திலும் உன் கையிலுடைய எல்லா கிரியிலும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தபடியினால் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தேவனாய் கர்த்தருக்கு 7 நாளும் பண்டிகையை ஆசரித்து சந்தோஷமாக இருப்பாயாக. அப்போது இது ஆண்டு கொடுத்த கட்டளை. நாம் கர்த்தருடைய பாதத்தில் காத்து 7 நாள் எல்லா விளைச்சலும் முடிச்சாச்சு. இப்போ நான் ஆண்டு பாதத்தில் உட்காந்து அவர் நம்ம நன்மை நினைச்சு பார்த்து ஆண்டு அன்பு ருசித்து அவரோடு இணைஞ்சிருக்க நேரம். எசேக்கியேல் 45ஆம் அதிகாரம் 25 வாசிக்கிறோம். எசேக்கியேல் 45:25. ஏழாம் மாதம் 15ஆம் தேதியில் ஆரம்பமாகிற பண்டிகையிலே அவன் அப்படியே 7 நாளும் அதற்கு சரியான பிரகாரமாக பாவ நிவாரண பலிகளையும் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எண்ணெயும் படைக்க கடவன். கர்த்தரோடு கூட சேர்ந்து அப்பம் பெற்று ஆராய்ச்சி அவரோடு தியானத்தில் வேத வாசல் ஜபத்தில் தரித்திருக்கிற நாட்கள் பார்க்குறோம். இதெல்லாம் இந்த 12 பண்டிகைகளை ஆண்டு எதுக்கு வச்சாரு? கர்த்தரோடு ஒன்றுபட நம்ம உலக பிரதம காரியங்கள்லாம் ஒழிச்சு அந்த நாட்களில் அதிகமாக ஆண்டு கொடுத்து ஆண்டோடு ஒன்றி தந்து அவர் பேச நமக்கு இடம் கொடுக்கணும். நான் பேசி பேசி அவர் அழுப்பு உண்டாக்குறது வேலை. நாம் நீதிமொழி 28:9 வாசிக்கிறோம். வேதத்தை கேளாத போய் தன் செவியை விளக்கணும் ஜபம் எனக்கு அருவருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டர் நம்மோட என்ன பேசுகிறான்னு அவர் சொல்லுது கேட்காம நாம் போய் நம்ம அவர் தொல்லைப்படுத்தி சும்மா எனக்கு அது கூட இது கூட சொல்லி நம்ம கேட்கும்போது அந்த ஜபம் அவருக்கு அருவருப்பாக இருக்குதான். ஏன் நம்ம மாம்சில் இருந்துட்டு மாம்ச தேவையில்லை சொல்லிட்டு மாம்சில் ஜெபிக்கிற ஜபம் ஆண்டுக்கு அருவருப்பான காரியம். மாறாக ஆண்டு பாதத்தில் உட்காந்து அவரை தியானித்து அவர் அன்பு ருசித்து அவருடைய எண்ணங்கள் இயக்கங்களை என்ன புரிஞ்சு அவர் இருத்தை பார்த்து அவருக்கு முன்னால் நம்மளை நிறுத்தி நம்ம காரியங்களை அறிந்து பரிசுத்தமான தேவன் நாம் பரிசுத்தமாக முடியாக பரிசுத்தம் நம்ம கொடுக்கும்போது ஆவியை நமக்குள்ள கிரியை செய்கிறார், நம்ம மாற்றுறார், அவரை போல் ஆக்குறார். ஆகவே நம்முடைய காரியம் என்ன? எபேசியரில் வாசிக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20-33. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20-33.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவை தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வபயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராக இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காலத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே தங்கள் மனைவிகளை உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவ சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கும் கரைதிரைமுலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பிரசுத்தம் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தும் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய சரீர மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கு உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்த மனுஷன் தன் தகப்பனை தாயும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றி சொல்கிறேன். எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவிடத்தில் அன்பு கூற கடவன். மனைவி புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவுள். ஆண்டவர் கிறிஸ்துக்கு நமக்கு இருக்கிற சம்பந்தத்தை புருஷ மனைவி சமத்துவப்படுறார். எப்படி புருஷ மனைவி கல்யாண நாட்டில் ஒருத்தர் நாளுக்கு நாள் அதிகமாக அறிய அவங்களுக்குள்ள அன்பு அதிகமாக வருது. ஒரே சரீரமாக வராங்க. ஒரே எண்ணம், ஒரே ஏக்கம். ஒன்றா மாறி போகிறாங்க. ரெண்டாக பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒன்றாயிடுறாங்க. விஞ்ஞானி சொல்கிறாங்க அவங்க முகபாவம் கூட ஒன்றா மாறிப்போம். புருஷ மனைவி தெரியாமல் அண்ணன் தங்கச்சி மாதிரி இருப்பாங்க. ஒரே முகபாவத்தோடு மாறிப்போம். அப்படி நம்ம ஆண்டோடு ஒன்றாகணும். இந்த ஐக்கியத்துக்குள்ளே தான் நம்ம ஆண்டு இருக்கிறார். மகனே உன் இதயத்தனுக்குத்தான் உன் கண்கள் என் வழியில் நோக்குவதான்னு சொல்கிறார். அவர் இதயத்தில் ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கை இதயத்தை அவர் கொடுத்துட்டு இனி எனக்கு என் வாழ்க்கையில் அவர் தான் எனக்கு எல்லாம் அப்படி சொல்லி பரலோகத்தில் இல்லாமல் எனக்கு யார் உண்டு, உலகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு வெறுப்பில்லைன்னு சொல்லி ஆண்டவர் கையில் வாழ்க்கை கொடுத்து அவரோடு சேர்ந்து வாழும்போது ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை அவர் எடுத்து நடத்துகிறார். அப்போ நடத்துகிறான்னு பார்க்குறோம். அவரோடு சேர்ந்து அவர் கிட்ட கேட்டு அவர் எப்படி நடத்துகிறான்னு பார்த்து நாம் அவரோடு சேர்ந்து நடக்கிறோம். இதுதான் கிறிஸ்துவ ஜீவியம். அப்படி வரும்போது நாம் அவரோட அன்பில் வளர்றோம். அப்போ என்ன ஆகுது? 2வது அதிகாரத்தை வாசிக்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 16ஆம் வசனம். பகைசுவினால் கொண்டு அதனாலே இருதிருத்தாய் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். நம்ம எல்லாரும் நமக்குள்ள ஒரே சரீரமாக மாறுறோம். ஏசாமத்தால் அப்படி சரீரம் நம்ப சரீரத்தில் அவயவங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவயவங்கள் இப்படி ஆண்டவரோடு நம்ம ஒரே சரீரம் மாறி 14ஆம் வசனம் வாசிக்கிறோம். எப்படி அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதயத்தாரை ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாய் நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்கள் ஆகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினால் ஒழித்து இருதயத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார். ஒரே புதிய மனுஷன். அந்த புதிய மனுஷனுடைய தலை ஏசாமி, அந்த சரீரம் நம்ம சரித்த அவயங்கள் நம்ம ஒவ்வொருத்தரும் இது நம்ம சேர்ந்து ஆண்டோடு ஒன்றாகிற அனுபவம் எவ்வளோ அற்புதமான ஒரு சிம்பிள் உதாரணம். ஆனால் எவ்வளோ ஆழமாக அந்த சக்தி காண்பிது. நம்ம ஆண்டோடு ஒன்றாகிற அனுபவம். நம்ம எல்லாரும் ஒருத்தர் இந்த அவயவங்கள் எப்படி ஒன்றோடு சேர்ந்து வாழ்ந்தோம். அந்த மாதிரி நம்ம எல்லாம் சேர்ந்து நின்று தலையாக கிறிஸ்துவ வச்சு அவர் சொல்ல நடந்து அவருக்குள்ளாக நம்மெல்லாம் ஒன்றுபட்டு வாழ்கிற அனுபவம். இந்த அனுபவத்தை நடத்துறதுக்கு தான் நாம் அதிகமாக கர்த்தர் பாதத்தில் உட்காரணும். கர்த்தர் வேதத்தை தியானிக்கணும். ஆவியான நம்ம உள்ளத்தில் பேச இடம் கொடுக்கணும். ஆண்டை பார்க்க தான் நம்ம அவரை போல மாறுவோம். அவரோடு ஒன்றாகும். இந்த ஐக்கியம் நமக்குள்ளும் ஆண்டுக்குள்ளும் வரும். ஆகவே தான் இந்த யோவான் 17 அதிகாரத்தில் ஆண்டவர் உலகத்துக்கு போகிறதுக்கு முன்னால் கடைசியாக அவர் ஜெபம் அவர் இதயத்தின் பாரத்தை கொட்டி ஜெபிக்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு? யோவான் 17:20-26 வாசிக்கிறோம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கும். பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலேயும் நான் உண்மையிலே இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒரே பாட்டில் அவர் தேறினவர்களாக இருக்க முடிக்கும். என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாக இருக்கிறது போல அவர்களில் அன்பாக இருக்கிறதையும் உலகம் அறியும் பிடிக்கும். நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இதாவே உலக தோற்றத்தின் முன் நீர் என்னில் அன்பாக இருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே இருக்க விரும்புகிறேன்.
நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நானும் அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினது இவர்கள் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் அன்பு வைத்தபடியால் அவர்களிடத்தில் என்னிடத்தில் வைத்த அன்பு அவரிடத்தில் இருக்கும் படிக்கும், நானும் அவரிடத்தில் இருக்கும் படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னும் தெரியப்படுத்துவேன் என்றார். ஆண்டவர் அறியணும். நாமத்தை அறியுதுன்னா அவர் அறியுது. ஆண்டவர் அதிகமாக அறியணும். ஆண்டு மூலமாக பிதாவை அறியணும். பிதாவோட கூட நம்ம ஒன்றுபடணும். இதான் கர்த்தர் நம்மை தேர்ந்து கொண்டு நோக்கம். இதுக்காக அவர் ஜெபிக்கிறார். ஆகவே இந்த காரியம் நடக்கிறது இந்த பண்டிகைகள் மூலமாக. அதாவது அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம், கர்த்தர் நம்ம ஏவல் கொடுக்கும் போதெல்லாம், வருஷம் பாரப்படுத்தும் போதெல்லாம் எல்லா வேலையும் ஒதுக்கிட்டு கர்த்தர் பாதத்தில் நம்ம நேரத்தை செலவு பண்ணணும். அப்போ கர்த்தர் நமக்கு ஒரு கிரியை செய்து நம்ம ஜீவிதத்தில் அவருக்குள்ளே நெருங்கி சேர நம்ம விசுவாசத்தை வர்த்தி பண்ணுவார். அவர் மேல் நம்பிக்கை அதிகமாகும், அன்பு அதிகமாகும். கர்த்தரை போல் நம்ம மாறுவோம். கர்த்தர் வருகையில் அவருக்கு ஏற்ற மனவாட்டி காணப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுவோம்.